உன்னை கஷ்டப்பட்டு நான் வாழ சொல்லலை, டிஸ்டர்ப் பண்ணி வாழ சொல்ல. சில பேர் தனியாக வாழும்பொழுது எப்படி வாழ்வீங்களோ அப்படி வாழாமல் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இரண்டையும் நான் தவறு என்று சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். அவங்களும் பாதிக்கக்கூடாது, நம்மளும் பாதிக்கக்கூடாது. சரி, அஞ்சலை வச்சுருக்காங்க, அப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு 2ல் வையின்னு சொன்னால் மற்றவங்களுக்கெல்லாம் அது டிஸ்டர்பாக இருக்கும். சரி, அவங்க 5ல் வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன் அந்த இடத்த பார்த்துட்டு. ஓகே, அப்புறம் ஹாலில் படுத்துக்கலாம், அங்கே யாருமே இல்லை, அங்கே ஃபேனில் 2 போட்டு அங்கே படுத்துக்குவேன் இல்லையா. சரி, 2 பெட்ஷீட், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ஷீட் போத்திக்குவோம், அப்போ 5ல் ஓடுற ஃபேன் நம்மளை வேகமாக தாக்காதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும். புரிஞ்சுக்குங்க, மற்றவர்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாமளும் கஷ்டப்படக்கூடாது. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வித்தியாசமான முடிவெடுப்பது தான் ஞானம். அப்பொழுதுதான் உறவில் சிக்கல் இல்லாமல் இருக்கும். மற்றவங்களோட வாழும்போது ரூல்ஸ் எல்லாம் வேறையாக இருக்கணும். இந்த 2 ரூல்ஸ்லையும் நாம் ஹாப்பியாக இருக்கணும், அவங்களை பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு கலைங்க, அதை கற்றுக்கணுங்க. இதை நான் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வீடியோவில் சொல்லியெல்லாம் தர முடியாதுங்க. அது பல வருட அனுபவம்.